உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். நீங்கள் இப்பொழுது இருக்கும் நிலையை குறித்து சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் தற்போதைய நிலை எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அல்லது கடினமாக இருந்தாலும் இது உங்கள் வளர்ச்சிக்கான தேவனின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். நீங்கள் எப்படி தொடங்கினீர்கள் என்பதை வைத்து உங்கள் வாழ்க்கை அமையப் போவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறார் என்பதின் மூலமே அது வரையறுக்கப்படுகிறது. இன்று சிறியதாக தோன்றும் விஷயங்கள் நாளை மகிமையான ஆசீர்வாதங்களுக்கு வழிவகுக்கும் விதமாக அமையும். எந்த காரியமானாலும் அதன் ஆரம்பத்தை தேவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவர் ஒரு மகிமையான முடிவுக்கு நேராக உங்களை வழிநடத்துவார். அன்பின் ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த வருடத்தில் கடைசி மாதத்தின் முதல் நாளாகிய இன்றைய தினத்திலும் நாங்கள் ஒருமனதாக உம்முகம் நோக்கி பார்க்கின்றோம். இந்த மாதம் முழுவதையும் கூட நீரே ஆளுகை செய்து எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கின்றோம். இந்த மாதத்திற்கு தேவையான சுகம், பலன், பாதுகாப்பு, வழிநடத்துதல், கிருபை, ஞானம், அபிஷேகம் போன்றவைகளால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்தும்படியாக வேண்டுகிறோம். எங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் எங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.